ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: தொகுதி மறுவரையறை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் அனைத்து மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் பாதிக்காமல் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்வதற்காக நமது தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜன் நம்மோடு இணைப்பில் இணைக்கிறார். மேம் வணக்கம். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நாடாளுமன்ற அவைகளில் மொத்த எண்ணிக்கையில் மாநிலங்களின் பங்கீடு குறையக்கூடாது என்றும் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்காதவாறு தொகுதி மறுவரையறை தேவை என்றும் மோடிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய விரிவான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்றைக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தற்பொழுது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறைந்துவிடக் கூடாது என்பதை உடனடியாக பிரதமர் தலையிட்டு இதனை பார்க்க வேண்டும் என்றும், அதைவிட மிக முக்கியமான இன்னொரு கோரிக்கையும் அவர் பிரதமருக்கு வைத்திருக்கிறார். அதாவது எல்லை வரை, அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கான எல்லை வரையறைக்கான பயிற்சியை முதலில் எடுக்க வேண்டும் என்பதையும், மக்கள் தொகை கணக்கெடுப்போடு அதனையும் செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையும் வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சுட்டி காண்பித்திருப்பது அரசியலமைப்பு சட்டம் 84வது கான்ஸ்டிடியூஷன் படி சொல்லப்பட்டிருப்பது, அதாவது 2021 ஒருவேளை அப்பொழுது கோவிட்னால நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாததன் காரணத்தை சுட்டி காண்பித்து 26 அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த மாநிலத்திற்கும் இந்த 84வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது மத்திய அரசுடைய கடமை என்பதும், இப்பொழுது நீங்கள் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தாலும் ஒருவேளை அது 2026 ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுதே 84வது அரசியலமைப்பு சட்டம் படி நமக்கான தொகுதி மறுவரையறைக்கான அந்த அமலுக்கு வந்துவிடும். அந்த தொகுதி மறுவரையறையை சீர் செய்ய வேண்டியது அமலுக்கு வந்துவிடும் என்பதால் அதற்காக தனியாக நாம் எதுவும் சிறப்பு சட்டம் எதுவும் இயற்ற தேவையில்லை. ஏற்கனவே தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் 84வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் உடனடியாக இந்த மறுசீரமைப்பில் அனைத்து மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம், அது மக்களவையாக இருக்கலாம் அல்லது மாநிலங்களவையாக இருக்கலாம், எதிலும் குறைந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் தொகுதி வரையறைக்கான அந்த எல்லை பாதுகாப்பு பயிற்சியையும் சரியான எல்லைக்கான அந்த வரையறை பயிற்சியையும் சரியான முறையில் கையாள வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையையும் அவர் பிரதமருக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம், அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அனைத்தையும், அதாவது அவர் 71 சென்சஸையும் 2011 சென்சஸ் கணக்கையும், இப்ப உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் 21 சென்சஸ் அடிப்படையில் 21,347 என்ற அடிப்படையில் இருந்த பர்சன்டேஜ் அதாவது 3.89% தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அது அப்படியே நமக்கு 2011 சென்சஸில் ஏற்கனவே குறைந்திருக்கிறது. அதாவது 71 சென்சஸ்க்கும் 2011 சென்சஸ்க்கும் இடையே ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் 24.80% 20.88% ஏற்கனவே குறைந்திருக்கிறது. அது இன்னும் குறையக்கூடாது என்பதனையும் அந்த பட்டியலையும் அவர் அதில் வெளியிட்டு தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கடந்த 71 சென்சஸ் அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட 2011 சென்சஸில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் ஏற்கனவே இந்த 39 குறைந்திருக்கிறது என்ற வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகவே இப்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய, அதாவது சதர்ன் ஸ்டேட் பாப்புலேஷன் ஷேர்ஸ் என்று பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடியது, அதாவது 1000ற்கு நம்மளுடைய சதவிகிதமானது ஒட்டுமொத்தமாக 71க்கும் 2011க்குமே 4% வேறுபாடுகள் இருக்கும் பொழுது இன்னும் அதிக சதவிகித வேறுபாடுகள் அடுத்து 2021 சென்சஸ், அதாவது எடுக்கப்படாத சென்சஸ் இப்பொழுது 26 எடுக்கப்படும் பொழுது இன்னும் குறைய வாய்ப்பு இருப்பதனால் அந்த எல்லை வரையறையை சரி செய்ய வேண்டிய கட்டாயம், அதற்கான பயிற்சியும் சேர்த்தே எடுக்க வேண்டும் என்பதையும் அந்த பட்டியல் அட்டவணையோடையே அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான சாராம்சமாக அவருடைய இந்த கடிதத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்.